ஜூன் மாதம் என்றாலே இசை ரசிகர்கள் பரவசமாகி விடுவார்கள். குறிப்பாக இசைஞானி இளையராஜா ரசிகர்கள். காரணம், ஜூன் 2ஆம் தேதிதான் அவரது பிறந்த நாள். இந்த ஆண்டு அவருக்கு 73வது பிறந்த நாள். பலமுறை சொன்னதுதான். உண்மையில் அவரது பிறந்த நாள் ஜூன் 3ஆம் தேதிதான். ஆனால் திமுக தலைவர் கருணாநிதிக்கும் அதே தேதியில் பிறந்த நாள். அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஒரு நாள் முன்பாகவே தனது பிறந்த நாளை கொண்டாடி கருணாநிதியின் பிறந்த நாள் முக்கியத்துவத்தை காப்பாற்றி வருகிறார் ராஜா. 1976இல் தன் இசை பயணத்தை அன்னக்கிளியில் தொடங்கினார் இளையராஜா. சரியாக 40 ஆண்டுகள் பூர்த்தி செய்கிறார் இந்த ஆண்டோடு. திரை இசைத்துறையில் ஒரு இசையமைப்பாளர் 40 ஆண்டுகளை கடப்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லைதான். கே.வி. மகாதேவன், எம்.எஸ்.வி என நிறைய பேர் 4, 5 தலைமுறைகளை கடந்தும் இருக்கின்றனர். ஆனால் இளையராஜாவின் சிறப்பு இந்த 40 ஆண்டுகளும் திரைத்துறையில் பிஸியாக இருந்ததுதான். இன்றும் அவர் கைவசம் 30 படங்கள் உள்ளன. கமலஹாசன் உள்ளிட்ட டாப் நட்சத்திரங்களின் படங்களும் இவற்றில் அடங்கும். ஒரு படத்தின் இசை இளையராஜா என்று விளம்பரம் வந்தாலே இன்றும் அந்த படத்தின் மீதான மதிப்பு பல மடங்கு அதிகரிப்பதை திரையுலகினர் உணர்ந்திருக்கின்றனர். அதுதான் ராஜாவின் சிறப்பு. இளையராஜாவின் இசை எல்லைகளற்றது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என மொழிகளை தாண்டியது. மேற்கத்திய இசை விற்பனர்கள் பலரையும் வியக்க வைத்துக் கொண்டிருப்பது. ஆனால் தன் இசை சர்வதேச அளவில் ட்ரெண்டிங் செய்யவோ, முகவர்கள் வைத்து விருதுகளுக்கு கொண்டு செல்லவோ இளையராஜா முயற்சிக்கவே இல்லை. ஆஸ்கர் நாயகன் ஏ.ஆர். ரகுமான் பல மேடைகளில், பேட்டிகளில் சொன்ன உண்மைதான் இது. 1000 படங்களை தாண்டியும் இன்னும் அதே உற்சாகம், ஆற்றலுடன் தனது வேலைகளை தொடர்ந்து கொண்டிருக்கும் இளையராஜா 5 முறை தேசிய விருதை வென்றிருக்கிறார். இந்திய சினிமாவின் பெருமைக்குரிய அனைத்து விருதுகளையுமே அவர் கைப்பற்றியிருக்கிறார். திரை இசை ஒரு தொழிலாக மட்டும் இளையராஜா செய்யவில்லை. அந்த திரை இசையை பெருமைக்குரிய இசையாக மாற்றியதே அவர்தான். சினிமா பாடல் கேட்பதை, சினிமா பாடல் ஒலிப்பதை 2ஆம் தரமாக கருதிய ஒரு சமூகத்துக்குள் அதை பெருமைக்குரிய இசையாக மாற்றியவர்தான் இளையராஜா. அந்த ராஜாவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த பாரத் ரத்னா விருது வழங்குவது மட்டுமே உண்மையான கௌரவம் என்பது ரசிகர்கள், இசை விமர்சகர்கள், திரையுலகினர் என பலரது கருத்தும் எதிர்பார்ப்பும் கூட.